ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். அவன் எப்படின்னா அவனை எல்லாரும் கூப்பிடணும்னு நினைப்பான். ஆனால் நம்ம யாருமே அவனை ஒரு வழிபாட்டு முறைகளில் தான் கொண்டு போகிறோம் ஒழிய அவன்கிட்ட போய் அப்பா சிவனே எனக்கு அதை கொடு, என் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அது இல்லை. அவன் ஒரு அன்புக்கானது. அதனால தான் அன்பே சிவம் சொல்றது. அவனை நீங்கள் நேசிக்கணும், அவனை நீங்கள் சுவாசிக்கணும், அந்த சிவ தத்துவத்தோடு நீங்கள் இணையணும். நீங்கள் போய் உட்கார்ந்தாலே போதும், அவன் எல்லாத்தையுமே கொடுப்பான். இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு பிரபஞ்ச ஆற்றல் கொட்டக்கூடிய ஒரு நாள். சிவனுடைய ஆற்றல், மசி தத்துவம், நீரும் நெருப்பும் ஆகாயமும் பூமியும் நிலவும் சூரியனும் இணையக்கூடிய நாள். அது ஒரு பெரிய ஆனந்தமான நாள். நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு திருவிழா வந்தா ஆனந்தத்தை அடைய முடியும், ஆரோக்கியத்தை அடைய முடியும், பண வாய்ப்பு எல்லாத்தையுமே நம்மளால ஈட்ட முடியும். அதற்கான வழிமுறையை எனக்கு தெரிந்த அளவில் என் சிவன் உங்களிடம் சொல்றாரு. அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த மாசி ஒரு பெரிய அற்புதமான மாசி. 2026 தான் நான் சொல்ல முடியும். நமக்கு ஞானத்தினுடைய தந்தை என் சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் இன்றைய பொழுது ஒரு அற்புதமான பொழுதா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுவும் 2026 ஸ்பெஷலா ரொம்ப அற்புதமான நாள். நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் வாங்கிட்டீங்கன்றதை நான் பிலீவ் பண்றேன். ஸோ எல்லாருமே புதுசா பிறந்துட்டோம். அதே நேரத்தில் அவர் ரொம்ப கண்டிஷனலான நாள். அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என் அப்பன் சிவனை பற்றி உங்களோட நான் பேச போகிறேன். ஏன்னா எனக்கு சிவன்னா அவ்வளோ என்னுடைய அனாதியான என்னுடைய அற்புதமான என்னுடைய நண்பர், என்னுடைய கணவர், எப்படி வேணாலும் அதை சொல்லுவேன். அது மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையாக கூட இருக்கலாம். ஏன்னா அவன் எப்படின்னா அவனை எல்லாரும் கூப்பிடணும்னு நினைப்பான். ஆனால் நம்ம யாருமே அவனை ஒரு வழிபாட்டு முறைகளில் தான் கொண்டு போகிறோம் ஒழிய அவன்கிட்ட போய் அப்பா சிவனே எனக்கு அதை கொடு, என் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அது இல்லை. அவன் ஒரு அன்புக்கானது. அதனால தான் அன்பே சிவம் சொல்கிறது. அவனை நீங்கள் நேசிக்கணும், அவனை நீங்கள் சுவாசிக்கணும், அந்த சிவ தத்துவத்தோடு நீங்கள் இணையணும். நீங்கள் போய் உட்கார்ந்தாலே போதும், அவன் எல்லாத்தையுமே கொடுப்பான். ஆனால் அவனோட நீங்கள் ஒரு அன்போடு அணுகணும். அதன் அடிப்படையில் எனக்கு இன்னைக்கு அந்த டயத்தை கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு பெரிய நன்றி. என் மக்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிவன் ராத்திரியில் நீங்கள் சிவனோட எப்படிலாம் கனெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த இறையாற்றல், அந்த சிவ தத்துவம் உங்களோடு. ஏன்னா மாசி மாதம் வரக்கூடிய இந்த சிவன் ராத்திரி மகா சிவராத்திரின்னு ஏன் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா? மாதம் சிவராத்திரி வருது. ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரிக்கு ஒரு பிரபஞ்ச ஆற்றல் கொட்டக்கூடிய ஒரு நாள். சிவனுடைய ஆற்றல், மசி தத்துவம், நீரும் நெருப்பும் ஆகாயமும் பூமியும் நிலவும் சூரியனும் இணையக்கூடிய நாள். அது ஒரு பெரிய ஆனந்தமான நாள். நம்ம வீட்டிலலாம் ஒரு திருவிழா வந்தால், நம்ம எப்படி ஒரு கல்யாணம் வந்தால் எப்படி எல்லாரும் கொண்டாடுறோம், அதுபோல் கொண்டாடக்கூடிய இந்த பெருநாள். இந்த பெருநாளில் நம்ம எதை செஞ்சால் நம்ம ஈஸியாக ஆனந்தத்தை அடைய முடியும், ஆரோக்கியத்தை அடைய முடியும், பண வாய்ப்பு எல்லாத்தையுமே நம்மளால் ஈட்ட முடியும். அதற்கான வழிமுறையை எனக்கு தெரிந்த அளவில் என் சிவன் உங்களிடம் சொல்கிறாரு. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாசி ஒரு பெரிய அற்புதமான மாசி. 2026 தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சந்திரனும் சூரியனும் இணையும் இந்த அற்புதமான நாளில் நாம் ஒவ்வொருவரும் இரவு கண் விழித்து உறங்காமல், ஏன்னா உறக்கத்தில் நாம் வேறொரு இடத்துக்கு நம்ம செல்கிறோம். அது நம்ம டெய்லி நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் விஷயம். இன்றைய நாள் அந்த உறக்கத்தை தவிர்த்து அந்த சிவனையே நினச்சி நீங்கள் சிவன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ, சிவ ஆலயத்திலையோ இல்லை வீட்டில் நீங்கள் வச்சு சிவலிங்கம் வச்சுருக்கீங்களோ, அவரை மட்டுமே நீங்களும் அவர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிக்கணும். இன்னும் குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த குலதெய்வத்துக்குள்ளேயே ஒரு சிவனை பாருங்கள். இந்த சிவராத்திரியில் நம்ம கூட இணைகிறதுக்கு அவர் காத்துட்ருக்காரு. நமக்கு தேவையான பாவங்களெல்லாம் கழிக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த டைம் இறங்கி இப்போ நான் கொட்டிக்கிட்டு இருக்கு, நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் அதை அனுபவிங்க. அது எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கரெக்டாக அந்த டைமிங் சொல்கிறாங்க இல்லையா, 12 to 1 மணி. இந்த காலகட்டத்தில் கண்களை மூடாதீங்க, கண்களை திறந்திருந்து சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த சிவனை நினச்சிக்கிட்டே இருங்க. உங்கள் ஆள் மனதுக்குள்ளே சிவ மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அவரை காதலிங்க, அவரை உறவாடுங்க, நேசிங்க. என்னோட இருந்த பாவங்கள்லாம் கழிந்து விட்டது, உனக்கு நன்றி,
இன்றிலிருந்து நான் புதுசாக பிறந்திருக்கேன், இன்றிலிருந்து நான் புதுசாக பிறந்திருக்கேன். ஏன்னா நம் உடலில் நெகட்டிவிட்டி ஈஸியாக ஈர்க்கிறோம். பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டி ஈஸியாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நம் மனித உடலுக்கு இயற்கையாகவே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் திருப்பார்கடலில் வந்து அசுரர்களும் தேவர்களும் அந்த அமிர்தத்தை கடைஞ்ச கதைகளை வந்து மகா சிவராத்திரியில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு முன்னாடி பேசினவங்க, எனக்கு இன்னும் பின்னாடி பேச இருக்கிறவங்களாம் இதை பற்றியான விஷயங்கள்லாம் சொல்ல இருக்கிறாங்க. இதில் நான் ஒரு சிறு குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பார்கடலை கடைகிறதுன்றது நம்ம உடல் தான். அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி இது ரெண்டையும் களைஞ்சு நீண்ட ஆயுளோட, அதான் ஆமை, அந்த ஆமை தத்துவம் வந்து நீண்ட ஆயுளோட நம்ம வாழ்கிறதுக்கு. ஏன்னா ஆமை தான் நீண்ட ஆயுளோட வாழும். நீண்ட ஆயுளோட, நிறை செல்வத்தோட, உயர் புகழோட, மெய் ஞானத்தோட திகழ்வதற்கான ஒரு அருமையான லாட்ரி சீட் மாதிரி இன்றைய வாய்ப்பு. நம்ம அதை பயன்படுத்தி கரெக்டான நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்றை பிடிங்க. இதுதான் சிவ தத்துவம். ஒரு நம்பரையோ, ஒரு பூவையோ, ஒரு வில்வ இலையவோ எல்லாத்துக்குள்ளே இன்றைக்கி இருப்பார். இன்னைக்கு எல்லா பொருட்களையும் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதான் சிவன். நீங்கள் படுக்கக்கூடிய தலைவாணி முதற்கொண்டு, துண்டு முதற்கொண்டு, நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்கள் அருகிலே வச்சுக்கோங்க. நீ தான் நான் தான் நீ. இன்றைய பொழுது நான் புதிதாக என் உடம்புல இருந்து எல்லா நெகட்டிவிட்டியுமே நீக்கிட்டேன். அந்த அமிர்தத்தை திருப்பார்கடலை கடைஞ்சு அந்த அமிர்தத்தை இன்னைக்கு எனக்கு நான் பருகிட்டேன். அந்த 12 அந்த மறுநாள், அந்த ஒரு நாள் அடுத்த நாளாக மாறக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய அந்த டயத்தில் எண்ணிலடங்கா சிவ ஆற்றல் நம்ம மேலே கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம் எனக்கு கரெக்டாக அந்த டைம் கிடச்சிருக்கு. ஸோ இயற்கையோட நன்றியோட எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும்னு நான் இறைவன்ட்ட, என் சிவன்ட்ட நான் வேண்டியிருக்கேன். எல்லோருக்கும் கிடைக்கட்டும். என் சார்ந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் இந்த டைம் கொட்டிகிட்டே இருக்குது. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லேன், என் சிவனுக்கு. ஏன்னா அவனை தவிர யாராலையும் பாவங்களை கழிக்க முடியாது. அவன் ஏங்கிட்டு இருக்கான் நம்ம கூட உறவாடுறதுக்கு. நம்ம அழகாக அவன்கிட்ட நம்ம கனெக்ட் ஆனோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இன்று ஒரு நாள் முற்றிலும், எப்படி கிறிஸ்டியானிட்டியில் ஞானஸ்தானம் மாதிரி, நமக்கு ஞானத்தினுடைய தந்தை என் சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் இன்றைய பொழுது ஒரு அற்புதமான பொழுதாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுவும் 2026 ஸ்பெஷலாக ரொம்ப அற்புதமான நாள். நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் வாங்கிட்டீங்கன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே புதுசாக பிறந்துட்டோம். நாளைய பொழுதுலேருந்து நம்ம பாவங்கள்லாம் நீக்கியாச்சு. அதே நேரத்தில் அவர் ரொம்ப கண்டிஷனலான ஆள். அவர்கிட்ட நீங்கள் இனிமேல் பாவம் செய்யாத அளவுக்கு நம்ம வாழ்வியலை வச்சுக்கணும். மனிதர்கள் தானே நம்ம எல்லாருமே. பாவங்கள் செய்யலாம், ஆனாலுமே நம்ம மனசாட்சியோடு அதை வந்து இது தப்பு இது சரின்னு நம்ம ஆராய்ந்து அதிலிருந்து விலக பார்க்கணும். அவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக பார்க்கணும். ஞானம் வேணுமா? இன்றைய பொழுது ஞானத்தை எனக்கு கிடச்சிருச்சு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். இன்றைய நாள் முக்கியமாக என்ன தெரியுமா? பிலீவ்னஸ்க்கான நாள். எனக்கு இது கிடச்சிருச்சு, பணம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு, என் குழந்தைக்கு சீட்டு எனக்கு கிடச்சிருச்சு, என் குழந்தைக்கு ஒரு படிப்புக்கான ஒரு பெரிய விஷயம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு, வீடு கட்டிட்டேன், எல்லாமே நடந்துருச்சு 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 நடந்துருச்சு. நன்றி, என் தந்தைக்கு நன்றி, என் இறைவனுக்கு நன்றி. நீ ரொம்ப அழகாக இருக்க. அவனோட பேசக்கூடிய நாள், அவன் உங்களோட பேசக்கூடிய நாள் கொட்டிகிட்டு இருக்கு. பாருங்களேன், இயற்கை நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். ஒரே நாளில் ஜாக்பாக்ட். அந்த நாள் தான் மகா சிவராத்திரி. அதனால தான் ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. குலதெய்வ வழிபாட்டிலையுமே சரி, ஈசன் சிவனை நீங்கள் கோயம்புத்தூர் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே அந்த கொண்டாட்டத்தோடு கொண்டாட காரணம் உண்மையாலுமே இன்றைக்கி நம்ம கொண்டாடத்தான் செய்யணும். ஒரு சிவன்னா பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில். ஏன்னா நம்ம கூட இன்றைக்கி அவர் லைவாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய நாள், எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய நாள். எல்லாரையும் மன்னித்து ஓகே இனிமேல் சரியாருன்னு நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து, இன்றையோடு உன் கர்மாவெல்லாம் நான் கழிச்சிட்டேன், நாளையிலேருந்து நீ சூப்பராக இருக்க போகிற அப்படின்னு நமக்கு அவர் நம்மளுக்கு ஒரு தந்தையாக நம்மளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப அற்புதமானது. அவருக்கு பிடிச்சதெல்லாம் கொடுங்க. இன்றைக்கி அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கொடுங்க. இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக மெனக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிரியப்பட்டதை கொடுங்க. ஆனால் ஏதாவது ஒரு கிஃப்ட் அவருக்கு நீங்கள் டெய்லி இன்றைக்கி கொடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் எஸ்பெஷலி கொடுக்கணும். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லுவேன், என் மக்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, சிவலிங்க வழிபாடுன்னு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஒன்று உணவு அளிச்சே ஆகணும். ஏன்னா அவர் ஆன்மஸ்வரூபம், அவர் ஒரு அனாதியான ஆள். அவருக்கு அந்த உணவு தேவைப்படும். அந்த உணவு நிச்சயமாக சிவன் உண்பார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பாக உண்பார். நிறைய பேர் அதை பேச்சு வழக்கில் வேறு மாதிரி பேசலாம். அது எப்படி வந்து சாப்பிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நாம் நம்பினால் உண்ணுவார். நம் பிலீவ்னஸ் கண்டிப்பாக சக்தியை கொடுக்கும். அவருக்கு ஏதோ ஒரு பொருளை அவருக்கு வச்சிருங்க. அவருக்கான ஒரு கிஃப்டாக அது இருக்கட்டும். அப்போ அவர் இன்னும் சந்தோஷப்படுவார். கடவுள் கொடுத்தா தான் செய்வாரா? குதர்க்கத்துக்கான இதுக்கு இங்கே வேலை இல்லை. கொடுத்தாலும் கொடுப்பார், கொடுக்காவிடலும் கொடுப்பார். ஆனால் நான் கொடுப்பேன். ஏன் சிவனுக்கு நான் கொடுக்குறேன்.
அவர் எனக்கு கொடுக்குறாரு, நாங்கள் சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் நம்ம gift கொடுக்குறது இல்லையா, ஒரு நல்ல நாளில். அது மாதிரி என்னோட சிவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைங்க. எஸ்பெஷலி இதில் முருகனும் கனெக்ட் ஆகிருக்காரு. முருகன் எங்கேயோலாம் ஒளிஞ்சிட்டு இருக்கல, என் சிவனுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இன்றைய தினம் ஸ்பெஷலாக அவர் உள்ளிருந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்காரு. என்ன, என் முருகன் வந்து மன்னிக்க மாட்டார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இவர் மன்னிப்பார். இன்றைய நாள் மன்னிக்கக்கூடிய நாள், அதனால் அவர் வந்து சரி சரி அப்பா கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் நம்முடைய சிவனின் குழந்தை. அவர் நமக்காக ஓடி 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 நம்ம என்ன கேட்டாலும் குடுகுடுன்னு ஒடியாது செய்யக்கூடியவர் என்னுடைய முருகன். அதனால் அவரை நான் சிவராத்திரியில் அவரை பேசாமல் என்னால் இருக்க முடியாது. என்னுடைய முருக எனர்ஜியும் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா கெட்டதை அழிக்கக்கூடியது தந்தை, நல்லதை கொடுக்கக்கூடியவர் முருகன். நல்லதை கொடுக்கறதுனால தான் அவர் ரொம்ப கண்டிஷனலாக இருப்பார். அதனால தான் அவர் போருக்கான தெய்வமாக நம்ம சொல்லக்கூடியது. போர்னா என்னென்னா அதை அழிக்கக்கூடியது. அந்த போர் புரிஞ்சு நன்மையை நிலைநாட்டி வெற்றி கொடி நாட்டக்கூடியவர் அவர். அந்த வெற்றிக்கானவர் தான் முருகன். இவர் வந்து தண்டனைக்குரிய, அதாவது தப்புகளை வந்து மன்னிக்கக்கூடிய ஆள் சிவன். அசுரர்களுக்கும் வரம் கொடுத்தாரு என்னுடைய சிவன், தேவர்களுக்கு வரம் கொடுப்பார்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். நாம் அசுரர்களாக இருக்கக்கூடியது, தேவர்களாக நாம் இன்றைய ஒரு நாள் தேவர்களாக இருந்து அந்த ஆற்றல்களை பெற்று எப்பயுமே தேவர்களாகவே நம்ம வாழக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை நம்ம ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்டில் தட் டைம் இட்ஸ் அ ஸ்பெஷல் டைம். நீங்கள் எல்லாரும் உட்காந்து எல்லா நாளும் சிவனை வழிபடும்போது என்ன செய்வோம், கண்களை மூடி தவம் இருப்போம். இன்று ஒரு நாள் நாம் அனைவரும் திறந்திருக்கக்கூடிய கண்கள் ஒரு பெரிய எனர்ஜியை பாருங்கள். எல்லாரும் கண்ணை மூடினால் தூக்கம், கண்ணை திறந்திருந்தால் சூரியன் வரக்கூடிய ஒளி எந்திரிக்கிறது. அப்போ இன்றைய பாருங்களேன், இன்றைய நாள் பாருங்கள், அந்த சந்திரனுக்கான நாள். கண்களை அப்படியே திறந்து சூரியனும் சந்திரனும் இணையும் தருவாய். சந்திரன் சூரியன் சந்திரன் இரண்டு இணையக்கூடிய தருவாய். பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான நாள், இணையக்கூடிய தருவாய். சூரியனை பார்க்கும்போது சந்திரன் இருக்காது, சந்திரனை பார்க்கும்போது சூரியன் இருக்க மாட்டாங்க அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இரண்டும் மனதளவில் இன்றைக்கு நம்மளுக்கு இணைகிறப்போ அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்கும். அது ஒரு பெரிய பேராற்றல். ஞானத்தை அடையக்கூடிய, ஞானம் வேணும் கேட்குறவங்க நிச்சயமாக இன்று நீங்கள் ஒரு நாள் சிவனை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஞானத்திற்கான பாதையை காட்டி முருகனை பிடிச்சி கொடுத்துட்ருவார். யார்கிட்ட இணைக்கணுமோ அதெல்லாம் பண்ணிடுவார். அதை தான் சொல்கிறேன், இன்றைக்கி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, ஆனந்தமாக கொண்டாடுங்க என் சிவனை. நம்மளோட சிவனை ஆனந்தமாக கொண்டாடுவோம். அவருக்கு தேவையான படல்களை கொடுங்க, அவர் ஆனந்தமாக கொண்டாடி அற்புதமாக வழிபடுவோம். இன்றைய நாள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பு முனை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.